ஒருவர் மற்றொருடம் அவரிடம் ரூஹ் பற்றி கேளுங்கள் என்றார். இவர்கிட்ட கேளுங்க, ரூஹ்னா என்ன, ரூஹ் பத்தி, நம்ம ரூஹ் பத்தி கேளுங்க கேளுங்கிறார். அதற்கு மற்றவர் அவரிடம் கேட்காதீங்க. இன்னொரு யூதன் என்ன சொல்றான், அவர்கிட்ட கேட்காதீங்க, இது தொடர்பாக நீங்கள் விரும்பாத பதிலை அவர் தந்துவிடக்கூடும். எனக்கு இந்த ஹதீஸ் முதல்ல புரியல. இவர் இம்ரான் ஹுசைன் இந்த புக்கில் கொண்டாந்து விரும்பாத பதில் என்ன இருக்கு, ஒன்னும் ரூஹை பத்தி டீட்டெயில் சொல்லுவாரு, இல்லைன்னா இல்ல அப்படின்னா இவங்க நம்பி வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன, நம்ம ரூஹு தனி, இவங்க கால்நடைகள் அப்படின்ட்டு. அது சமம்னு இவர் சொல்லிட்டாருன்னா சங்கடமா போயிரும்ல. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, ஏங்க கேட்குறீங்க, கேட்டு அது வேற வாயை விட்டுட்டு அவர் ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று சொல்லி நம்ம ரூ வேற எல்லா ரூ ஒன்றுட்டாருன்னா பிரச்சனையாகி போயிடும் அப்படிங்கிறது. நாம் அவரிடம் அப்போ என்ன பண்ணுறாங்க, சில பேர் மட்டும் அது ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சிருது. ஒரு குரூப் என்னது, இல்லை நான் கேட்டே தீர்வுன்ட்டு போகுது. போய் அபுல் காசிமே உயிர் ரூ பற்றி, ரூ என்பது என்ன என்று கேட்டார். முதல்ல ரூனா என்ன சொல்லுங்க அப்படிங்கிற. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாக எதுவும் சொல்லலை, அமைதியாக இருக்காங்க. அப்போதான் வஹி வருதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு நபியே அவர்கள் உயிர் பற்றி உம்மிடம் கேட்கிறார், ரூஹ் பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். ரூஹ் என்பது என் இறைவனின் கட்டளையால் உருவானது, உங்களுக்கு சிறிதளவு ஞானமே வழங்கப்பட்டுள்ளது எனும் இறைவசனத்தை எடுத்து வந்து இது பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற அளவு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், உங்களால புரிஞ்சிக்க முடியாது. அப்போ ரூஹை பற்றியெல்லாம் இங்கே கேட்காதீங்க, அது அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் உள்ளது. அப்போ அதனால தான் ரூஹுல்லான்னு சொல்லி இவரை இறக்கி இந்த ரூஹை வச்சு இவங்க பெருமை அடிக்கிற இந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் கவுண்டர் கொடுத்து அவங்களை இவங்க நிராகரிக்க வச்சு அல்லாஹ் என்ன பண்ண. அதே மாதிரி யூதர்கள் இந்த படையெடுப்பு எடுத்துட்டு அதே இது இந்த வெள்ளையர்கள் இந்த இங்கிலாந்துலேருந்து படையெடுத்துட்டு ஒவ்வொரு நாட்டுக்கு வந்தாங்கல்ல, முதல்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அனுப்புவாங்க ஜஸ்ஸாசாவை அனுப்பி அந்த நாட்டை போய் வேவு பார்த்துட்டு வாம்பான். அவன் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளெல்லாம் போட்டுட்டு போய் அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு வருவான் என்ன இருக்குன்ட்டு. எட்டு பார்த்துட்டு வந்துட்டோன்னா அப்புறம் அவர் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர்ல கொலை பண்ணவர், புரியுதுங்களா. இந்த வாஸ்கோட காமா இந்தியாவை கண்டுபிடிச்சு எங்கடா கண்டு நாங்களாம் தொலைச்சி உங்கள்கிட்ட தேடிட்டு இருந்தோம்மா, எங்கடா கண்டுபிடிச்சி கொடுங்க பாவா, இது எங்கேயா பார்த்துருக்கீங்களா இந்த மேப்பு அப்படின்னு போட்டு இவங்களை கேட்டோம்மா. கொள்ளை அடிக்கிறது அங்கதான் செல்வம் இருக்குன்னு நீங்க வந்திருக்கீங்க. அப்ப யாரு பணக்காரன், இப்ப யாரு பணக்கார நாடு, அவங்க. ஏன் திருட வந்தவன் பணக்காரனா, நம்ம வீட்டுல தான் திருடிட்டு போறான், நாங்க ஏழையா, எப்படி நம்ப வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா சிஸ்டம். இன்னைக்கும் நம்மகிட்ட இருந்தா அந்த மீன் எக்ஸ்போர்ட் ஆகுது, நம்மகிட்ட இருந்தா அரிசி எக்ஸ்போர்ட் ஆகுது, நம்மகிட்ட இருந்தா பாதாம் போகுது, நம்மகிட்ட இருந்தா ஆப்பிள் போகுது, எல்லாம் நம்மளுது. ஸ்பைசஸ் எல்லாம் கேரளாலேருந்து நம்மகிட்ட இருந்தா போகுது, எல்லாம் நம்ம சோத்தை தின்னுட்டு நாம பிச்சைக்காரன் ஆகிக்கலாம். அவன் நம்ப வச்சிருக்கான் பாருங்க. இது பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கில் இருக்கணும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சுடைய மதகுருமார்கள் ஃபத்வா கொடுத்துருக்காங்க. என்னன்னா இவர்களுக்கு இருக்கிற ரூஹு நம்ம ரூஹு கிடையாது, இவர்களுக்கு இருக்கிற ரூஹு காளை மாட்டுக்கு இருக்கிற ரூஹு, யாருக்கு, வெள்ளை அல்லாதவர்களுக்கு. அதனால அவங்கள எத்தனை பேர் வேணாலும் நீங்க கொல்லுங்க, அது உங்க பாவ மன்னிப்புல, அது பாவ கணக்கிலே வராது, பாவ மன்னிப்பை நீங்க வாங்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஃபத்வாவை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவனுங்க படையை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப புரியுது என்ன திமிரு இவனுங்களுக்கு இருந்திருக்கு. அப்போ அதே அந்த ஆதி கால பிரச்சனை இருக்கு பாருங்க, இப்லீஸ் நான் பிறப்பால் சிறந்தவனுங்கிறது, அது நம்ம சாதாரண ஒரு மசைலா நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு பிரச்சனையே என்ன, இதுதான், பிறப்பால் நாங்கள் உயர்ந்தவர்கள். இப்ப இதே பிறப்பு இன்னைக்கு எங்க வந்துருச்சு, நேஷன் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. ஒவ்வொரு தேசம் பக்தனும் என்ன, நான் இந்தியாக்காரன் அதனால் சிறந்தவன், நான் பாகிஸ்தான்காரன் நான் சிறந்தவன், நான் சைனாக்காரன் நான் சிறந்தவன். புரியுதா. இப்போ அதே ஃபித்னால இன்னைக்கு உலகம் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கு. இதை சிக்க வச்சது யாரு, தஜ்ஜாலு. இப்போ என்ன பண்ண, பெருமை அடிக்கிறதுக்கு பார்த்தான், ஒன்று வெள்ளை கருப்பு ப்ரௌனு 3 தான் இருக்கு, பத்தாத போடு நாடு போடு, நாட்டின் அடிப்படையில் பெருமை அடிப்பாங்க, நீ நாசமா போ, நீ மொழி அடிப்படையில் பெருமை அடி நாசமா போ, எல்லாம் விட்டு எல்லாரும் இப்லீஸ். இன்னைக்கு நம்ம எல்லாரும் யாரு, அதே மாதிரி நம்ம அதோட ஒரு டப்பு என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து. நமக்கு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு, நமக்கு 2 ஓட்டர் ஐடி, ஒன்று எங்க லோக்கல் ஐடி, இன்னொரு இன்டர்நேஷனல் குளோபல்ல ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பெருமை அடிக்கிறதுக்கு என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து. லோக்கல்லையும் அடிச்சுக்குவோம், இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, அப்படி போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி அப்படி ஒரு இது பண்ணோம்னா என்ன ஆயிடுச்சு, நமக்கு ஸ்பெஷல் ஐட்டம் ரெடி. கொஞ்சம் தஜ்ஜால் கொஞ்சம் இப்லீஸ், ரெண்டையும் போட்டு ஒரு கலக்கி. தஜ்ஜாலுடைய முக்கியமான சிம்பல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது என்ன, ஒற்றைக்கண். இந்த ஒற்றைக்கணம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு 2 விதமான பார்வைகள். ஒன்று இந்த 2 கண்களால் வெளிப்புற பார்வை, பிசிக்கல் கண். இன்னொன்று நம்முடைய உள்ளத்தில் ஒரு பார்வை இருக்கு. இது நவீன உலகம் மறுக்குது. இப்போ இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ் சயின்ஸ் இதை ஏற்றுக்குது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, மூளை மட்டும்தான் சிந்திக்குதுன்னாங்க.
ஆனால் அவங்களே அவங்கள அறியாமல் என்ன பண்ணுறாங்க, நான் மனசார சொல்கிறேன், என் மனசை உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நான் மனசார விரும்புகிறேன். இப்போ மனசு என்னமோ பண்ணுதுங்கிறது இவங்க ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ இஸ்லாம் சொல்லுதுன்னா என்ன பண்ண, மனசெல்லாம் ஒன்றும் கிடையாது, மூளையிலேருந்து சிக்னல் வருதும்பாங்க. அப்போ இது வந்து ஹார்ட் இது என்ன பண்ணும், வெறும் மோட்டரான் இது, எது இதயம் வெறும் அது பம்பு மட்டும் தான் பண்ணும், பம்பு மட்டும் பண்ணல, அங்கே ஒன்று இருக்குது. அப்போ மோட்டர் இது வெறும் பம்பிங் பண்ணுற மோட்டர் இல்லை, இதில் தான் வந்து அல்லாஹ் வந்து ரூஹ் ஊதி இருக்கான். அல்லாவுடைய அந்த ரூஹ் இதில் தான் இருக்குது. உயிர் இருக்கிறது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, ரூஹ் இருக்கிறது முஸ்லீம்கள் கூட ஒத்துக்கிறது இல்லை. இன்னைக்கு அவர் தான் இஸ்லாம சொல்லுவார், நீ முஸ்லீம் உலமாக்கள் கூட ரூஹை பற்றி, ரூஹ்னு என்ன ரூ போயிடுச்சுங்கிறான். எந்த ரூ போச்சு, எந்த ரூ போச்சு? அந்த ரூஹ் வந்து டெய்லி நைட்டு போயிடும் அல்லாட்ட. எது அல்லாஹ் நமக்கு ஊதுன அந்த ரூஹ் இருக்கு இல்லையா, அது டெய்லி நைட்டு போயிட்டு காலையில் வந்துடும். அல்லாஹ் குரான்லேயே சொல்லுவான் பாருங்க, அந்த உயிர்களை வந்து நாம் வந்து இரவில் தூக்கத்தில் கைப்பற்றி கொள்கிறோம், அதுக்கு பகலில் வந்து எதுக்கெல்லாம் வந்து மரணத்தை விதிக்கவில்லையோ அதற்கு வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த ரூ டெய்லி போயிடுது. டெய்லி நம்ம ரூ போனதுக்கப்புறமும் சுவாசிக்கிறோம்ல, கொசு கடிச்சா அடிக்கிறோம்ல, சொரிகிறோம்ல. அப்போ இந்த ரூஹு வேற, இந்த ரூஹு வேற. நம்ம ரூஹுனாலே ஒன்றுன்னு தான் நினச்சிக்கணும். நமக்கு 2 உயிர் இருக்கு, அதே மாதிரி 2 பார்வை இருக்கு, அதே மாதிரி 2 காது இருக்கு, அதே மாதிரி 2 அறிவு இருக்கு. இது ஒரு அறிவு, இது ஒரு அறிவு. இது வந்து இட்லியா பார்க்கும், இது வந்து ஹராமான, இது வந்து திருடிட்டு வந்த இட்லியா இது சொல்லும், திருடின இட்லியா சம்பாரிச்ச இட்லியா இது சொல்லும். அது வந்து இட்லியா பார்க்கும். இது பொம்பளையா பார்க்கும். இது வந்து தங்கச்சியா அம்மாவா பொண்டாட்டியா இது பிரிச்சு காட்டும். இன்னைக்கு அந்த டிஃபரெண்ட் இல்லாம மைய நீரோட்டத்தோட கலந்து போன ஒரு இனம் எது அப்படின்னா வெள்ளையர்கள். அவங்களுக்கு எல்லாமே பொண்ணு தான், காசு எல்லாமே காசு தான். திருடி சம்பாதிச்சாலும் சரி, ஏமாத்தி சம்பாதிச்சாலும் சரி, எல்லாமே என்னது டெவலப்மெண்ட் தான். பாரு எங்க கம்பெனி பாரு, தொடங்கும் போது 50 கோடி, இன்னைக்கு அந்த கம்பெனியோட ஷேர் எவ்வளவு தெரியுமா, 500 கோடி. என்ன சொல்லி சம்பாதிச்ச, கருப்பனை வெள்ளையாக்குறன்னு சொல்லி சம்பாதிச்சு. எத்தனை பேர் இது வரைக்கும் வெள்ளை ஆனாங்க, ஒருத்தன் கூட இல்லை. அடேயா பிராடு பயல, எத்தனை பேர் ஒருத்தன் கூட வெள்ளை ஆகல. ஆனா 500 கோடியிலிருந்து 50 கோடியிலிருந்து என்ன ஆகி போச்சு, 50 கோடியிலிருந்து என்ன ஆச்சு, கிராஃப் 500 கோடி போச்சுன்னு பெருமை அடிக்கிற. முதல் நிறுவனம் ஆவது எப்படி, அவன் வந்து லெக்சர் கொடுப்பான், வெற்றின்னா என்ன தெரியுமா, மனித குலத்தில் வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா, ஏன்னா வாழ்க்கையை பத்தி எங்களுக்கு லெக்சர் ஃப்ராடு, பொய்யே, அவன் பொய் சொல்றான். அது மாதிரி பொய் சொல்லி தான் நம்மளை என்ன பண்ணாங்க, நம்மளை கொண்டு போய் அவன் சொர்க்கம்னு காமிச்ச ஒரு உலகம் இன்னைக்கு நமக்கு நரகம் ஆயிடுச்சு. இன்னைக்கு தஜ்ஜால்கிட்ட சொர்க்கம் இருக்கும் இருக்குல்ல, அந்த ஹதீஸ்ல எப்படி இருக்குன்னா, சொர்க்கம் போன்றது இருக்கும் இருக்கு, நரகம் போன்றது இருக்கும் இருக்கு. நெருப்பு தண்ணி, நெருப்புலையும் தண்ணியில எவனாவது குதிப்பானா, எவனாவது முஸ்லீம் இந்த உலகத்துல சொர்க்கத்துக்கு போக முடியும்னு எவனுக்காவது நம்பிக்கை இருக்கா? அப்ப தஜ்ஜால நீ காமெடி பீஸா மட்டும் தான் பாக்குறீங்களா? அவன் வந்து அல்லாஹ் வரமாட்டான், ஆனா அல்லான்னு சொல்லிக்குவானா, ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் நபி கிடையாது, ரசூலுல்லாஹ் நபிம்பானா, அப்புறம் உலகத்துல உயிரோடு இருக்கும்போது சொர்க்கத்துக்கு போக முடியாது, அவன் சொர்க்கம்னு காமிப்பாங்களாம், நம்மளாம் வந்து வாயை பொழந்துட்டு அவன் முன்னாடி போயிடுவோமா சொர்க்கம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா? அப்போ அவங்க என்ன, அவன் காட்டுற வாழ்க்கை, அவன் கொடுக்குற அந்த ஆஃபர்ஸ், இது வந்து அவன் ஒவ்வொரு டைம் வந்து ஏமாத்திருக்கான். 1970களில் பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்திருக்கோம் சார், அப்படி பார்த்தீங்கன்னா சார், அப்படி பவர் பாயிண்ட் வச்சு அதை பண்ணி இது பண்ணீங்கன்னா அவங்க வேளாண் நிலம்லாம் சுடுகாடாக போயிடும் சார். அப்படியே சொல்லுவோம் சார், டெவலப்மெண்ட் எங்கேயோ போயிடுவீங்க, படிச்சு என்ன ஆகுது, மூளையை கழிச்சுட்டு இந்த ஒற்றை கண் பார்வையை ஏற்படுத்திக்கிட்டு தீன்லேருந்து டோட்டல் விளக்கம். இப்போ தீனை பற்றி பள்ளிவாசல்லையும் இல்லை, ஸ்கூல்லையும் இல்லை, அம்மா அப்பா வழியிலையும் இல்லை, மொஹல்லாவிலையும் இல்லை. அப்போ என்னதான் பண்ணுவீங்க, எங்கே தான் போவாங்க? எல்லாருக்கும் இன்னைக்கு ஒற்றை கண் தான். ஃபாய்தா எது? இப்போ இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சு, பள்ளிவாசல்களே ப்ராஃபிட் பார்த்து இயங்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. பள்ளிவாசல் சொத்து, பள்ளிவாசல் நிர்வாகிகள் சூறையாடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒற்றை கண்ணுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, தஜ்ஜாலுடைய அந்த ஒற்றை கண் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நம்முடைய அந்த புறக்கண் இருக்கோ அதே மாதிரி நம்முடைய மனசுக்கு ஒரு கண் இருக்கு. அது வந்து அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், பூமியில் இவர்கள் சுற்றி திரிந்து பார்க்கவில்லையா என்ன, அவ்வாறு பார்த்திருந்தால் உணர்ந்து கொள்ளக்கூடிய இதயங்களையும் கேட்கக்கூடிய செவிகளையும் இவர்கள் பெற்றிருப்பார்கள். உண்மை யாதெனில் கண்கள் குருடாவதில்லை, ஆனால் நெஞ்சங்களில் உள்ள இதயங்கள் தான் குருடாகி விடுகின்றன. அல்லாஹ் வந்து என்ன சொல்றான், இதயம் குருடாகிறதுங்கிறான்.
இப்போ நீங்கள் கேட்டால் கிண்டல் நக்கல் எல்லாம் பண்ணலாம். இதயத்துக்கு கண்ணாடி மாட்ட முடியுமா, இதயத்துக்கு வந்து ஐ டெஸ்ட் பண்ண முடியுமா, அப்படிலாம் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் எனர்ஜியை நீங்களே வேஸ்ட் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம் தாராளமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து 22வது அத்தியாயத்தில் 46வது வசனம். இன்னொரு வசனத்தை அல்ல